பெண்களோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது யாருமே பேச மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல. தைராய்டில் நிறைய பேருக்கு இந்த இடத்துல கட்டி மாதிரி வீங்கி போயிடும். அதை வெந்நீரில் குழப்பி இங்கே பத்து போட்டுவாங்க. இந்த இடத்துல இப்படி பத்து போட்டு வந்தீங்கன்னா அந்த வீக்கம் வந்து படிப்படியாக கரைஞ்சிரும். அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்களுடைய பிரச்சனை வந்து யாருமே பெருசாக பேச மாட்டுறாங்க. அவர்களுடைய உடல் நோய்களை வைத்து மருத்துவம் பார்த்து பணம் சம்பாதிக்கணுங்கிறது இன்றைக்கி அதிகமாகிட்டே இருக்குது. தைராய்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இது சமீப காலத்தில் கடந்த 20 ஆண்டுகள் இது வந்து பல மடங்கு அதிகமாகிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த தைராய்டு அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கல் உப்பு போய் பவுடர் உப்பு வந்தது தான், அயோடின் உப்பு. இந்த வெள்ளைக்காரன் என்ன சொன்னாலும் நம்மளாலும் ஏற்றுக்கிறான். பல நூறாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் வந்து உப்பை பயன்படுத்துகிறோம். உப்பு பயன்படுத்துகிறோம். கல் உப்பு தான். கடற்கரை உள்ள நம்ம மாநிலம், நம்ம 1000 கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது. இந்த கல் உப்பை பயன்படுத்தி இந்த பவுடர் உப்பை என்றைக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அன்றைக்கி தைராய்டு வந்து அதிகரிச்சிருச்சு. இந்த தைராய்டு சுரப்பிகள் கருப்பைகளில் பாதிப்பு ஏற்படுவதால் அதுவும் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த நிணநீர் சுரப்பிகள் என்று சொல்வார்கள். அந்த நிணநீர் சுரப்பிகளை, இந்த தைராய்டு சுரப்பிகளை சுரக்க விடாமல் செய்துவிட்டால் உடல் பருமன் ஆகிவிடுகிறது. இதற்கு காலம் முழுக்க மருந்து எடுக்க வேண்டும். ஆனால் சித்த மருத்துவத்தில் அப்படி இல்லை. ஒரு 4-5 மாதத்துலேயே அதை சரி செய்ய முடியும். அல்மா சித்த மருத்துவம்னா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் தைராய்டு வராமல் எப்படி தடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் கொழுப்புத்தன்மை அதிகமாக உள்ள உணவுகளை குறைத்து உண்ண வேண்டும். கண்டிப்பாக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடணும். மீன் சாப்பிடணும், கறி சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும், பால் சாப்பிடணும், நெய் சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடணும். ஆனால் அதை குறைத்து உண்ண வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பருவமடைந்த பிறகு ஐஸ்கிரீம் போன்ற உணவுகள் இன்றைக்கு ஆட்களை கொண்டு இருக்கிறது. இந்த பர்கர், பிஸா, இந்த பானிபூரி, பேல்பூரி, கச்சோடி, இந்த மாதிரியான துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், ஃப்ரைட் ரைஸு, இந்த உணவுகளெல்லாம் தவிர்த்துடணும். இதெல்லாம் தவிர்த்துட்டு எளிமையான உணவுகள் எடுத்துக்கொண்டால் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் வராது. தைராய்டு வந்துருச்சுன்னா முதல்ல ஏற்படுறது உடல் பருமன், அதுக்கப்புறம் கருப்பையில் கட்டி, கருக்குழாய் அடைப்பு, இப்படி நிறைய பிரச்சனைகள். கருப்பையில் பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை வருது. வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி தினந்தோறும், வெந்தயம் ஓரிதழ் தாமரை, இது ரெண்டுத்தையும், ஓரிதழ் தாமரை பொடியும் வெந்தயத்தையும் கலந்து தினந்தோறும் அறிந்து வாருங்கள். தைராய்டு சுரப்பிகள் நன்றாக சுரக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மாத்திரைகளை விட்டுவிட முடியும். இது ஒரு எளிமையான வைத்தியம். அதுக்கு அடுத்து அப்படின்னா கருவேப்பிலையை துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. துவையல் தான் செஞ்சு சாப்பிட சொன்னேன். கருவேப்பிலையை துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. தைராய்டு பிரச்சனை தீர்வதற்கு ஒரு எளிமையான வழி. தைராய்டில் நிறைய பேருக்கு இந்த இடத்துல கட்டி மாதிரி வீங்கி போயிடும். அமுக்குராங்கிழங்குன்னு இருக்குது நம்ம ஊரில். அமுக்குராங்கிழங்கு, அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வகந்தாவை, அமுக்குராங்கிழங்கு பவுடர் இருக்குல்ல, அதை வெந்நீரில் குழப்பி இங்கே பத்து போட்டுவாங்க. இந்த இடத்துல இப்படி பத்து போட்டு வந்தீங்கன்னா அந்த வீக்கம் வந்து படிப்படியாக கரைஞ்சிடும். ஒரு 3-4 மாதம் ஆகும். போட்டவுடனே 4 நாளெல்லாம் கரைஞ்சி போயிடாது. தினந்தோறும் படுக்க போகும்னா வந்து இந்த பத்து போட்டுட்டு படுங்க. இந்த தைராய்டோட அந்த வீக்கம், இந்த சுரப்பி வீக்கம் இருக்கும், அந்த வீக்கம்லாம் குறைஞ்சி போயிடும். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே தலையில் தேய்க்கணும் முதல்ல எண்ணெய், அதுக்கப்புறம் அக்கில் தேய்க்கணும், அப்புறம் அடி வயிற்றில் தேய்க்கணும், அப்புறம் பிறப்புறுப்பில் தேய்க்கணும், அதுக்கப்புறம் மலம் வெளியே வரக்கூடிய குதத்தில் தேய்க்கணும், அதன் பிறகு உடல் முழுக்க தேய்க்கணும். அப்படி தேய்ச்சி 20 நிமிஷம் உடம்புல ஊறின பிறகு வெந்நீரில் குளிக்கணும். காலையில் 8 மணிக்கு முன்னாடி. பொம்பளை பிள்ளைங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஆம்பளை பிள்ளைங்க புதன்கிழமையும் சனிக்கிழமையும் குளித்தா இது வந்து வைத்தியனுக்கு கொடுக்குறதுல வாணியனுக்கு கொடுன்னு சொன்னானே தமிழன், அதுக்கு பொருந்தும். வைத்தியசாலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இதை வந்து பயன்படுத்துங்க.